ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் 55. 5 மாதங்கள் ஓடி மறைந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இரு குடும்பத்திலும் ஏகப்பட்ட நிகழ்வுகள். அந்த காலை நேரத்தில் உமையால் பரபரப்பாக இருந்தார். என்னங்க, வரதா கிட்ட பேசினீங்களா என்று அவர் கணவனிடம் கேட்க, எங்கே, அவனுக்குத்தான் நேரமே இல்லையே. தூவிகா வெளிநாட்டில் இருந்து வந்தாதான் இவனுக்கு கொஞ்சமாவது நேரம் கிடைக்கும். தூவிகா எப்போ வருது? நாளைக்கு வந்துடும். அவள் புருஷனுக்கு இப்போ பரவாயில்லையா? ஆமாம், ஓரளவு நடமாடுறாராம். சரி, இன்னைக்கே பரதா கிட்ட சொல்லி சில்விகாவை கூட்டி வர சொல்லுங்க. ஏற்கனவே மேன்மதிக்கு தீர்த்தம் கொடுக்க சில்விகா வரலை என்பதே பெரிய பேச்சாக இருந்தது. ஏதோ அவங்க குடும்பத்தார் எல்லாரும் வந்ததால் ஏதோ சொல்லி சமாளித்தோம். இப்போ மேன்மதி வளைகாப்புக்கும் அவள் வரலைன்னா நல்லா இருக்காது. அப்படி பரதா என்ன சொல்லிட்டான்? ஏதோ கோபத்தில் இவளை கட்டினதால் எனக்குத்தான் பெரிய தலைவலின்னு சொல்லிட்டான். இதுக்காக ஒருத்தி கோபித்து கொண்டு 7 மாதமாக புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிறா. இங்கே இருந்தால் அவங்க பாட்டி புருஷன் கூட போன்னு சொல்கிறாங்க என்று வெளியூர் போய் உட்கார்ந்துருக்கிறா. இந்த 7 மாதத்தில் நம்ம யார்கிட்டையும் ஒரு முறை கூட ஃபோனில் கூட பேசலை. ஏன், கட்டினவன் கூட பேசலை. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் என் மகன் சொல்லுங்கள்? அவள் அக்கா தூவிகா அவள் புருஷன் சொத்து கேட்டு பிரச்சனை பண்ணி பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு போனான். ஆனால் இப்போ அவள் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் என்று கேள்விப்பட்டவுடன் இந்த பொண்ணு உடனே வெளிநாட்டுக்கு பறந்து போய் அவர் கூட இருந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தி நாளைக்கு கூட்டிக்கிட்டு வருது. இப்படியும் ஒரு பொண்ணு அந்த வீட்டில். இவளும் தான் இருக்காளே. ஏதோ ஒரு சின்ன சண்டைக்கு இப்படி 7 மாதம் போய் எங்கோ உட்காந்துக்கிட்டு இருக்கா. பாவம் என் மகன் 7 மாதமாக எங்கே வீடு தங்கினான்? கல்யாணமான முதல் வருட தலை தீபாவளி என் மகன் தனி ஆளாகத்தான் நின்னான். அன்னைக்கு கூட வேலைக்கு போனான். முதல் வருட பொங்கல் சீர் இவ மட்டும் இருந்திருந்தால் கிராமத்தில் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடி இருக்கலாம். இவ இல்லாமல் நாம் ஊருக்கே போக முடியுமா? அதனால் சொந்த ஊருக்கே போக முடியாமல் பொங்கல் கூட வைக்க முடியாமல் இருந்தோம். சம்மந்தி வீட்டில் நம்மளைத்தான் கேலி பண்ணுறாங்க. என்ன பெரிய இடம்னு பெண்ணெடுத்தீங்க, இப்படி ஆகிப்போச்சு என்று நக்கல் பண்ணுறாங்க. இனியும் அவள் இஷ்டத்துக்கு விட முடியாது. நாளைக்கு நாம் இன்னும் 2 சம்பந்தம் பண்ணணும். இப்படியே விட முடியாது என்று உமையால் புலம்பினார். பவளத்திற்கு மனைவியின் வருத்தம் புரிந்தது. ஆனாலும் தன் மகன் மேலும் சின்ன குறை இருக்கு. அந்த பொண்ணு வசதியாக செல்வாக்காக இருக்கும் பொண்ணு. இவன்கிட்ட அது என்ன எதிர்பார்க்கும்? இயல்பான சந்தோஷமான வாழ்க்கையை தானே. இவன் அந்த பொண்ணை எவ்வளவு யார் சொல்லியும் ஹனிமூன் கூட கூட்டி போகலை. திருமணமான 3 மாதத்தில் ஒரு சினிமா, ஹோட்டல் என்று எங்கேயுமே அவளை கூட்டி போகலை. பிறந்த நாளைக்கு ஊரிலேயே இல்லை. வாழ்த்து கூட சொல்லலை. உன் மருமகன் உன் மகளிடம் இப்படி ஒட்டுதல் இல்லாமல் இருந்தால் நீ ஒத்துக்கொள்வாயா? அவன் என்ன ஊர் சுற்றுறானா, குடிக்கிறானா, என்ன தப்பு பண்ணுறான்? அவளோட சொத்தை பாதுகாக்க இரவு பகலாக நாயா உழைக்கிறான். நேரம் கிடைத்தால் கூட்டி போக மாட்டானா? நம்மக்கிட்ட அதை சொல்லி இருந்தால் நாம் அவங்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுருப்போம். அதை விட்டுட்டு எங்கோ கண்காணாமல் போய் உட்கார்ந்து கொண்டால் என்ன அர்த்தம்? அவங்க வீட்டாரையும் நாம் குற்றம் சொல்ல முடியலை. இவன்தான் அவளை ஹைதராபாத்துக்கு போகச் சொன்னான். அவள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அவள் அக்கா புருஷனுக்கு விபத்து என்று தூவிகா வெளிநாடு போய் 3 மாதம் ஆச்சு. மகள் வெளிநாடு போனதும் உங்கள் நண்பருக்கு தொழிலில் நேரமே இல்லை. வரதா ராத்திரி பகலாக வேலை செய்கிறான். ஏதோ பவன் படிப்பு முடிந்ததால் நம்ம தொழில் ஓரளவு நல்லா போகுது. இதற்கு மேல் அவளை வெளியூரில் விட்டு வைக்கிறது நல்லது இல்லை என்று கணவனிடம் மட்டுமில்லை, அன்று வந்த மகனிடமும் என்றும் இல்லாத அளவு உமையால் பேச ஆரம்பித்து விட்டார். இத்தனை நாள் அவளா தானே கோபித்து கொண்டு போனால் அவளே வரட்டும் என்று சும்மாவே வீட்டில் இருந்தால் நம்மளை டார்ச்சர் பண்ணுவா. அவளுக்குன்னு ஏதோ ஒரு வேலை செய்யட்டும். அதுவும் ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறதாம். வேலை முடிந்தால் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் என்று முதலில் அசால்ட்டாகத்தான் இருந்தான் அவன். நாளாக அவளை பார்க்க வேண்டும், அவளின் அருகாமை வேண்டும் என்று அவன் தேட ஆரம்பித்தான். அவளை தேடி அவன் போவதற்குள் இங்கே சூழ்நிலை மாறிவிட்டது. பிரமோத் வெளிநாட்டில் விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் இருந்ததால் தூவிகா போய்விட்டாள்.
இதனால் பரசுகனும் இவனும் மட்டுமே 2 பெரிய நிறுவனங்களை முழு பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இந்த 3 மாதமாக நிற்கக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறான். நாளை தூவிகா வந்த பின் சற்று ஓய்வு கிடைக்கும். வழக்கமான தொழில் வேலைகள் என்றால் இவ்வளவு கஷ்டம் இல்லை. தூவிகா வரதா இருவருமே இள ரத்தங்கள். தங்களுடைய தொழிலை கம்பெனியை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல நிறைய புது புது திட்டங்களை செயல்படுத்தும் போது ஒரு கை ஒடிந்த மாதிரி தூவிகா வெளிநாடு சென்றுவிட இவன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு உழைத்தான். இப்ப அவளை நினைக்கக்கூட அவனுக்கு நேரம் இல்லை. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறான். அம்மா அப்பா சொல்வது போல் தொழிலும் வேலையும் காலத்திற்கும் இருக்கும். அதற்காக அவளை அப்படியே விட்டுவிட முடியாதே. இவளுக்குத்தான் எவ்வளவு திமிர்! ஏன் என்னை தேடி வரக்கூடாதா? தூவிகா எத்தனை முறை என்னுடைய வேலையை பற்றி பேசியிருக்கிறா அவகிட்ட. அப்படி இருந்தும் இவ வரலை. திமிர், உடம்பெல்லாம் திமிர், வரட்டும் என்று தனக்குள் நினைத்தான். மறுநாள் காலை அம்மா அப்பாவுடன் மாமனார் வீட்டிற்கு சென்றான். அங்கே சென்றபோது கடைசி முறை நடு இரவில் அவளை தேடி வந்ததுதான் ஞாபகம் வந்தது. அதன் பிறகு அவளை அவன் பார்க்கவே இல்லை. மருதவேல் உடல் நலம் விசாரித்தான். பிரமோத்தை சென்று பார்த்தார்கள். ஒரு கால் முழங்காலுக்கு கீழே இல்லை. இப்போதுதான் செயற்கை கால் பொருத்தப்பட்டு இருந்தது. முதலில் யாரையும் மதிக்காத பிரமோத் இப்போது ஓரளவு மாறி இருந்தான். இயல்பாக பரதநிதியிடமும் அவன் பெற்றோரிடமும் பேசினான். சில்வியை போய் கூட்டிட்டு வாங்க என்றான். நான் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். உங்கள் மனைவி சில்வி தங்கம் வைரம் என்று போட ஆசைப்படுகிறாள் என்பதற்காக அவற்றை வாங்கி கொடுத்து அவளை ஏமாற்ற முடியாது. சில்விக்கு தேவை கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கும் பணம் இல்லை. அவன் மேல் நீங்கள் காட்டும் அன்பு, பரிவு. உங்ககிட்ட காதலை கூட எதிர்பார்க்க மாட்டாள். பாசத்தை, பரிவை எதிர்பார்ப்பாள். ரொம்ப எளிமையான பெண். உங்கள் தொழில் திறமையால், சாமர்த்தியத்தால், பணத்தால் அவளை உங்கள் பக்கம் நீங்கள் திருப்ப முடியாது. படிப்பே வேண்டாம், தொழிலே வேண்டாம், அன்பான கணவன், குடும்பம் போதும் என்று திருமணமான பெண். இப்போ நீங்கள் யாருமே வேண்டாம், என் தொழிலை பார்க்கிறேன் என்று 5 மாதங்களுக்கு மேலாக வராமல் இருக்கா. அப்போ உங்கள் எல்லார் மேலேயும் எவ்வளவு வருத்தம் இருக்கும். மாமா அவளோட தொழிலுக்குத்தான் மாப்பிள்ளை பார்த்தார். அவளை கண்ணுக்குள் வைத்து அவ மனதை புரிந்து கொள்ளும் மாப்பிள்ளையை தேடலை. அதுதான் இந்த பிரிவு உங்கள் 2 பேருக்குள்ளும் என்று தன் மனதில் பட்டதை பட்டென சொல்லிவிட குடும்பத்தில் பெரியவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. பரதநிதி முகம் இறுக இருந்தான். தப்பாக எடுத்துக்காதீங்க பரதா சார், உங்கள் மேல் எந்த குறையும் இல்லை. சில்விகாவின் எதிர்பார்ப்பு வேற, உங்கள் எதிர்பார்ப்பு வேற. 2 பேர் மேலேயும் தவறு இல்லை. நானும் தூவிகாவும் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்குள் என்னால் பிரிவு வந்த போதும் அவள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். நான் அவளுக்காக மாறி இருக்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசி முடிவு செய்யுங்க என்றான். தூவிகா ஆஃபீஸ் வந்த பிறகுதான் பரதாவிற்கு சற்று ஓய்வு கிடைத்தது. இதோ ஹைதராபாத் வந்து இறங்கிவிட்டான். இங்கேயும் அவர்களுடைய தொழில் இருக்கு. காரில் ஏறியவன் நேராக சென்றது ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்குத்தான். தூவிகா மூலம் இடத்தை தெரிந்து கொண்டு அந்த ஸ்டூடியோ முன் போய் நின்றான். உள்ளே போய் அவளை பற்றி விசாரிக்க வழிகாட்டினார்கள். வரும்போதே மனைவிக்கு இரவு ரிட்டன் டிக்கெட் போட்டுவிட்டுத்தான் வந்தான். அந்த ஸ்டூடியோவின் உள்ளே ஏதோ கிராமம் போல் செட் போடப்பட்டு இருந்தது. அதிகபட்சமாக 50 ஆட்கள் தான் இருந்தார்கள். அவன் பார்வை அங்கே மனைவியை தேடியது. ஒரு முறை சுற்றி வந்த அவன் கண்கள் அவளை காணாமல் சலித்து போய் மீண்டும் தேட டைரக்டர் போல ஏதோ சொல்ல யாரோ ஒரு பெண் எழுந்து தன் தோளில் கேமராவை தூக்க முடியாமல் தூக்கி ஷூட் பண்ண கோணம் பார்த்தாள். பின்புறம்தான் தெரிந்தது. மற்றபடி அங்கே 3 பெண்கள் தான் இருந்தார்கள். சார், நீங்கள் கேட்ட ஷூட்டிங் அதுதான் சார் என்று ஒருத்தன் சொல்லிவிட்டு செல்ல பரதா அருகே சென்றான். ஏதோ ஒரு காட்சி எடுத்தார்கள். முடிந்ததும் அந்த பெண் கேமராவை தன் தோளில் இருந்து எடுக்க ஒருத்தன் ஓடி வந்து வாங்கி வைத்துவிட்டு அந்த பெண்ணை தன் கைகளால் தாங்கி ஒரு சேரில் அமர வைக்க ஒரு பெண் ஓடி வந்து ஒரு குஷனை அந்த சேரில் வைத்து அவளை நன்றாக அமர வைத்துவிட்டு தரையில் அமர்ந்து அந்த பெண்ணின் காலை அமுக்கிவிட அந்த ஆணும் சேர்ந்து அவள் காலை பிடித்துவிட பரதாதான் அதிர்ந்து போய் நின்றான். அவனால் அவன் கண்களையே நம்ப முடியலை. இவளா சில்வி என்று அதிர்ந்து போனான். ஆமாம், அந்த அளவு சில்வியை அவனாலேயே அடையாளம் காண முடியலை.
அவளை உற்று பார்த்தவன், அவள் நல்ல சிவந்த நிறம். ஆனால் இன்று அவள் நிறமே தெரியலை. முகம், கழுத்து எல்லாம் ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி கருப்பாக இருந்தது. தலைமுடியை சும்மா அள்ளி கொண்டை போட்டு கிளிப் குத்தி இருந்தாள். கழுத்தில் தாலி செயின் தவிர வேறு எதுவும் இல்லை. கையெல்லாம் மொட்டையாக இருந்தது. சில்விகா பூசின உடல்வாகு கொண்டவள். சற்று குட்டைதான். இப்போது அவள் உடல் எடை குறைந்து கழுத்து, கன்னத்து எலும்புகள் துரித்து கொண்டு இருந்தது. அவனுக்கு அவளிடம் பிடித்ததே அந்த குண்டு கன்னங்கள்தான். அழுந்த முத்தமிட்டால் அவன் உதடுகள் அவள் கன்னங்களுக்குள் புதைந்து விடும். சுகமே தனி. அவள் ஒரு கவுன் அணிந்து இருந்தாள். கால்களில் எளிமையான செப்பல். என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி எலும்பும் தோளுமா இருக்கா? ஏதாவது உடம்பு சரியில்லையா? இருந்தால் உடனே வீட்டிற்கு வர வேண்டியதுதானே என்று அவன் குழம்பிய போது, ஷார்ட் ரெடி சில்வி என்று கூப்பிட எழுந்தவளின் தோற்றத்தை பார்த்தவன் அதிர்ந்து நின்றான்.